ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார் செந்தில் சார் வந்து கடலூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து சப்த பிரமாணம் விவேகம் ரெண்டையும் பற்றி பேசுகிறாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் செந்தில் முருகன். நான் கடலூர்லேருந்து வரேன். சாரோட டாக் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். இப்போது அந்த ஆசிரமம் கட்டினதுக்கப்புறம் அவங்களோட நேரடியாக வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த கருத்தரங்கத்தில் நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறதுக்கு விசாரம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு தலைப்பு வந்து சப்த பிரமாணமும் விவேகமும் அப்படிங்கிற ஒரு டாபிக். மா அப்படின்னாலே அறிவு அப்படிங்கிறது பொருள். பிரமாணம் அப்படிங்கிறது முறையான அறிவை பெறும் ஒரு சாதனம் அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரமாணம்ங்கிறது அறிவை பெறதுக்கு ஒரு முறையான சாதனம், அதுதான் பிரமாணம். இதில் ஒரு 6 விதமான பிரமாணங்கள் இருக்குது. பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தி, சப்த பிரமாணம் அப்படின்னு இருக்குது. நாளைக்கு நம்ம சேகர்ஜி அவங்க வந்து பஞ்ச பிரமாணங்களை பற்றி பேசுவாங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சப்த பிரமாணத்தை பற்றி ப்ரீஃபாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். சப்தம் அப்படிங்கிறது ஒலி, ஓசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக இப்படி தட்டுறோம்னாக்கா இதுலேருந்து ஓசை வருது, ஆனால் இதுலேருந்து நமக்கு எந்த அர்த்தமும் விளங்கலை இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த சப்தம்ங்கிறதுல நேரடியாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நம்முடைய வார்த்தைகளாக வெளியில் வரும்போது அதுக்கு எல்லாமே உங்களுக்கு பொருள் புரியுது. சப்தத்தில் பொருள் புரிகிற மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பழகியிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து சப்தங்கிறத கோஷங்கிற ஒரு அர்த்தமும் சமஸ்கிருதத்தில் இருக்குது. இன்னொரு அர்த்தம் வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சப்தம்னாலே கோஷம், கோஷம்னா சத்தம் போடுறது இல்லை, கோஷம் விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. வேதம்ங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இப்போது பஞ்ச பிரமாணங்கள் பற்றி நாளைக்கு பேசுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பஞ்ச பிரமாணங்கள் பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தி, இது எல்லாமே வந்து நம்முடைய சொந்த பிரமாணங்களை பயன்படுத்தி நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் சப்த பிரமாணம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 பிரமாணங்களாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சப்த பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நான் இருக்கேன், கடவுள் இருக்கார். நானும் கடவுள் வேறுங்கிறது இந்த உலகத்தில் வந்து நான் சிறியவன், கடவுள் பெரியவர், நான் வந்து இது துன்பப்படக்கூடிய, என்னை காப்பாற்றக்கூடியவர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? இது மற்ற பிரமாணங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சப்த பிரமாணங்கிறது என்னன்னாக்கா நான் கடவுள், இது ரெண்டும் வேறு இல்லை, ஒன்றுன்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது. இது சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணம் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக போகணும்னா, ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வர்றார் அப்படின்னா அவரை வந்து நம்ம வித்யார்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதிலே இந்த விஷயத்த இன்னார்கிட்ட தான் கற்றுக்குவேன் அப்படின்னு வர்றாரு இல்லைங்களா? அவருக்கு பேர் தான் சிஷ்யன் அல்லது சீடன். அந்த ஒழுக்கத்துக்கு பேர் சிஷ்டாச்சாரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குருங்கிறப்பட்டவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. அந்த பர்டிகுலர் விஷயத்த மட்டும்தான் நான் கற்றுக்கணும், இவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு வர்றவர் தான் அந்த சீடன் அப்படிங்கிறவர். இப்போ குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே அத்வைத வேதாந்த விஷயத்தில் வந்து வரும்போது குருங்கிறவர் சாஸ்திரம் மூலயமாவும் அவர் தன்னுடைய அவங்க குரு பாரம்பரியத்தில் வந்தவங்க சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்து கற்றுக்கிட்டதை தன்னுடைய அறிவை சப்த பிரமாணம் மூலயமா தனக்கு வரக்கூடிய சீடனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சப்த பிரமாணங்கிறது ஒருவர் தன்னுடைய அறிவை ஒலிகள் மூலயமா விளக்கி சொல்லி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு தான். புரியுதுங்களா? சப்த பிரமாணங்கிறது குருவானவர் சாஸ்திரங்களிடமும் தன்னுடைய குருவிடமும் கற்ற அறிவை அதே சப்த பிரமாணத்தை பயன்படுத்தி இன்னொரு சீடனுக்கு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இது சப்த பிரமாணம். அதாவது சாஸ்திரத்தில் இருக்கிற அறிவு இருக்கு இல்லைங்களா? இப்போ சாஸ்திரத்தில் வந்து பலவிதமான அறிவு இருக்குது. சாஸ்திரங்கிறது வந்து வேதாந்தம்னு ஒரு சின்ன பிரிவு இருக்குது. இன்னும் நிறையா வந்து கர்மகாண்டம், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் குரு வந்து நமக்கு என்ன முக்கியமாக சொல்லி கொடுக்குறார், நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை சப்த பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது. பிரமாதா, பிரமேயம், பிரமாணம்
அப்படின்னு நம்ம பிரமாதா அப்படிங்கிறவர் அறிவை பெறுபவர். பிரமேயம் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்தை பற்றின அறிவு, பிரமாணம்ங்கிறது அதை நம்ம பெறக்கூடிய அந்த மெத்தட். இது 3 ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் அந்த சப்த பிரமாணம் வேலை செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு குரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு விஷயத்தை பற்றி அவங்க அறிவை வந்து கொடுத்துட்ருக்காருன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து 100% வந்து அந்த சப்தத்துக்கு டெடிகேட் பண்ணணும் தானே. அப்படி இல்லைன்னா சப்த பிரமாணம் வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது கவனச்சிதறல் ஏற்பட்டுடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் அவங்க வேறு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கண்டினியூட்டி இல்லாமல் போயிடுறதுனால நம்மளால் அந்த முழு அறிவை வந்து தர முடியாது. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீடன் ஆகப்பட்டவன் குரு கொடுக்கக்கூடிய நாலேஜ் அது சப்தம் மூலயமா தான் வருது. அவங்க வந்து டாக் மூலயமா தான் அவங்களுக்கு உபதேசம் அப்படிங்கிறதே டாக் மூலயமா தான் வருது மெயினாக. அப்போது அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு கவனிக்கணும். ஸோ இந்த சப்த பிரமாணத்தில் வேலை செய்யணும்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சாஸ்திரேஷு குரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இதில் இந்த நாலேஜ் எங்கேருந்து கற்றுட்ருக்காரு? அவர் வந்து சாஸ்திரங்கள்லேருந்து தான் கற்றுட்ருக்கிறாரு, வேதத்திலேருந்து தான் கற்றுட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க வெறும் சாஸ்திரத்திலேருந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மட்டும் எடுக்கலை. ஏற்கனவே குரு பாரம்பரியத்தில் வர குரு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். ஸோ அப்போ இது வந்து இந்த ஒரு குரு சீடன், மறுபடியும் அந்த சீடனே என்ன ஆகுறாரு? குரு ஆகுறாரு. ஆனால் இது எல்லாமே எதன் மூலமாக நடக்குது? இந்த அறிவு டிரான்சாக்ஷன் எதன் மூலயமா நடக்குதுன்னா இந்த சப்த பிரமாத்தின் மூலமாக தான். ஒரு புக்கை படிக்கிறோம்னா அந்த புத்தகத்தில் வார்த்தைகளுடைய பொருளை வந்து சாஸ்திரத்தை உள்ளதை ஒரு குரு சொல்லக்கிட்ட தான் நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது முழுமையான அறிவு கிடையாது. ஏற்கனவே நம்ம என்ன தான் படித்து வச்சுருந்தாலும் இந்த பொருளுக்கு, இந்த வார்த்தைக்கு இந்த பொருள் தான் அப்படிங்கிறத சப்த பிரமாணம் மூலயமா தான் ஒரு குரு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இது ஒரு விஷயம். இப்போது சாஸ்திரம் உள்ள வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு அறிவு ஏற்படுது இல்லையா. அதில் 2 வகையான அறிவு இருக்குது. ஒன்று வந்து பரோட்சம், இன்னொன்று அபரோக்ஷம். ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம உபநிஷத்துன்னு வந்தாலே உபநிஷத்துலேயே முக்கியமான சில கருத்துக்கள் இருக்குது, அதை தவிர்த்து இன்னும் சில கருத்துக்களும் இருக்குது. இப்போ அதில் வந்து குரு வந்து பிற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பரோட்சம்னு வச்சுக்கலாம். சில விஷயம் வந்து அபரோக்ஷம். அந்த அபரோக்ஷங்கிறது எதுன்னாக்கா தன்னை பற்றினது. ஒரு சில விஷயங்களை சுயமாகவே நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு உதாரணமாக வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் வந்து 10ஆம் ஆண்டு கதையை சொல்லுவாங்க. 10ஆம் ஆண்டு கதைங்கிறது என்னென்னா, ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து தன்னுடைய 10 சீடர்களை வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விழாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அவங்க அங்கே போகும்போது வழியில் ஒரு ஆறு குறுக்க இருக்குது. அதை கடக்கிறதுக்கு எல்லோரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்க்கும்போது எண்ணக்கூடியவர் வந்து எல்லாரையும் எண்ணிட்டு வராரு. 9 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தன்னை விட்டுடுறாரு. அப்போது எல்லாரையும் எண்ணிக்கிட்டு இருக்காரு, தன்னை விட்டுடுறாரு இல்லைங்களா. அப்போ அவருக்கு என்ன வருது? ஒரு ஆள் காணோங்கிற ஒரு பயம், ஒரு தவிப்பு. 10ஆம் அவன் காணோங்கிற பயமும் தவிப்பும். இது எதனால் வந்தது? ஒரு அறியாமையினால் தானே வந்தது. இப்போ இந்த அறியாமை எப்படி நீங்கும்? இந்த அறியாமை நீங்கணும்னா, இப்போ எனக்கு இந்த அறியாமை இருக்குது, நான் இந்த தவிப்பில் இருக்கிறேன், நான் போய் உட்காந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணுறேன், எந்த அறியாமை நீங்கிடுமா? 10ஆம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையில் உட்காந்து நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 வருஷம் தியானம் பண்ணுறேன், 100 வருஷம் தியானம் பண்ணுறேன், கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்போது அது வழியாக இன்னொரு சாது வராரு. இப்போ சாது வந்து இந்த மாதிரி எல்லோரும் துன்பப்பட்டுருக்கீங்களே, என்னப்பா ஒரு ஆளை காணோங்க, இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் வந்தோம். இது எல்லா கதையும் எல்லா ஆச்சாரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது இந்த சப்ஜெக்டுக்கு தெரிஞ்சு இருக்கிறதுனால அதனால் நம்ம கொஞ்சம் அதனால் சொல்கிறோம். அப்போது அந்த சாது வந்து எங்கள்கிட்ட விசாரணை கேட்டுட்டு, இதாகும் பிரச்சனையா, நான் 10ஆம் நான் கண்டுபிடிச்சி தரேன், அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எண்ணுறார். அவர் எண்ணும்போது இப்போ எண்ணுங்க அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு வரும்போது அந்த 10ஆம் அவன் நீ தான் அப்படின்னு காட்டினவுடனே இது வரைக்கும் அந்த 10ஆம் அவன் தான்னு தெரியாத இருந்த அறியாமை நீங்கிறதுனால அவருக்குள்ளே இருந்த தவிப்பு, துன்பம் அத்தனையும் நீங்கி இப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு என்ன? துக்க நிவர்த்தி. அப்போ ஒரு அறிவு கிடைக்கிறதுனால
நம்மக்கிட்ட இருந்த துக்கம் நிவர்த்தி ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அல்லது தெரிந்து மறந்து போன ஒரு விஷயத்த, சுத்தமாக நம்மளால் மறந்து போன விஷயத்த இன்னொருத்தர் சுட்டி காட்டி அந்த அறிவை கொடுக்கறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது? நம்முடைய துக்கம் நிவர்த்தி ஆகுது. சாதாரணமாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க இல்லை ஒரு மர வேலை செய்கிறவங்கலாம் பென்சில் இங்கே சொறி இருப்பாங்க. இப்போ நம்மளே கூட எழுதும்போது எங்கேயாவது வச்சுருப்போம். சம்டைம்ஸ் கீ செயின் இங்கே சொறி வச்சுருப்போம். அப்புறம் எங்கேன்னு தேடிட்டு இருப்போம். நம்ம கையிலே இருக்கும்போது தேடி தேடி பார்த்துட்டு சரி இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ரிலீஃபுங்கிறது வந்து துக்க நிவர்த்தி தானே. அப்போ இங்கே வந்து 10ஆம் அவன் கதையில் கிடைச்ச ரிலீஃப் வந்து பரோட்சமா அபரோக்ஷமா? 10ஆம் அவனுங்கிறத அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? நான் தான் அந்த 10ஆம் அவன். 10ஆம் அவன் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த ரிலீஃப் இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சதா, அல்லது இனிமேல் நான் முயற்சி செய்து 10ஆம் அவனை அடைய போகிறேன்? அப்போ அபரோக்ஷம். இப்போ அந்த ஞானம் எப்படி, சப்த பிரமாணத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது? அபரோக்ஷ ஞானம். இதுதான் சப்த பிரமாணத்தினுடைய வெயிட்டேஜ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, சப்த பிரமாணம் மூலயமா நமக்கு என்ன நாலேஜ் தான் கிடைக்குதுங்க? ஏதோ சொல்கிறீங்க, எல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இல்லை என்ன தான் நாலேஜ் இருக்குது? இப்போ நான் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நான் யார் அப்படின்னோடனே நம்ம சாதாரணமாக உலகத்தில் என்ன சொல்லுவோம்? இந்த உடம்பு மனசு இது எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நான் யாருங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இதை நம்ம சாதாரணமாக இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா? சாதாரணமாக இருக்கவங்க என்ன சொல்லுவோம்? நான் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையும் நம்ம உடம்பையும் உடம்பு சார்ந்த விஷயங்களையும் சொல்லுவோம். இது தான் நமக்கு நம்ம சொந்த பிரமாணம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் சப்த பிரமாணம் என்ன சொல்லும்? நான் கடவுள்னு சொல்லும். இது வரைக்கும் நம்ம சொந்த பிரமாணத்தில் நான் வேறு கடவுள் வேறு இந்த உலகம் வேறு அப்படின்னு நம்ம சொந்த பிரமாணத்தில் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். மற்ற பிரமாணங்கள் மூலயமா தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் சப்த பிரமாணம் என்ன சொல்லுது? நான் கடவுள் உலகம் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லுது. அப்போ சப்த பிரமாணம் நமக்கு தெரியாத அல்லது நம்ம அறியாமையில் இருக்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பிரமாணமாக இருக்குது. அப்போ இருக்கிறதுலே உயர்ந்த பிரமாணம் சப்த பிரமாணம். இது யார் மூலயமா கிடைக்குது? ஏற்கனவே தன் குரு மூலயமாவும் சாஸ்திர மூலயமாவும் சுய அறிவை பெற்ற இன்னொரு குரு மூலயமா தான் கிடைக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு நான், தன்னை பற்றின அறிவு, கடவுள், என்னோட பெரிய ஒருத்தர் அவரை பற்றின அறிவு, உலகம் ஜெகத்தை பற்றின அறிவு, இதெல்லாம் பெறணும்னா இந்த பெறுவதற்கு அவங்க ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த டீச்சிங் மெத்தடாலஜியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு பேர் வந்து விவேகம். ஒரு விஷயத்தை இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம சாதாரணமாக பகுத்து ஆராயிறது தான் விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான்ங்கிறத நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? இந்த உடம்பு அல்லது என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இல்லை, இந்த நான்ங்கிறதுல இதெல்லாம் மாறக்கூடிய பொருள், இதெல்லாம் மாறாத பொருள்னு பிரித்து பார்த்து அதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சப்த பிரமாணம் மூலயமா. அப்போ நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் விவேகம். சப்த பிரமாணம் தான் நமக்கு என்ன கொடுக்குது? விவேகத்தை கொடுக்குது. குரு வந்து நமக்கு மெயினாக சொல்லி கொடுக்குறதே இதுதான். வேதத்திலேயோ வேதாந்தத்திலேயோ நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் குரு நமக்கு என்ன முக்கியமாக சொல்லி கொடுக்குறாரு? நான் யாருங்கிறத பற்றியும், எனக்கும் கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத பற்றியும் தெளிவாக விளக்கி சொல்கிறாரு இல்லைங்களா? இந்த பகுத்தாய்வு முறையை பற்றி தான் நம்ம வந்து விவேகம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நான் வந்து விவேக சூடாமணி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து நிறைய பாடல்களை வந்து நான் மேற்கோளாக எடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், விவேகங்கிறத பற்றி. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே இந்த 10ஆம் அவன் கதையை பற்றி பார்த்தோம். ஒரு தனி மனிதன் வந்து எவ்வளோ சாஸ்திரம் படித்தாலும், எத்தனையோ தேவதைகளை வந்து பலவிதமான வழிமுறைகளை கொண்டு வழிபட்டாலும், பலவிதமான கர்மங்களை செய்தாலும் அவனால் முக்தி அடையவே முடியாது அப்படின்னு விவேக சூடாமணி 5வது பாட்டில் சொல்கிறாங்க. ஏன் அடைய முடியாது? இப்போ 10ஆம் அவன் கதையில் நம்ம பார்த்தோம், அவங்ககிட்ட இருக்கிறது தன்னை பற்றின அறியாமை. அறியாமையை கொண்டு ஒருத்தவங்க தியானம் பண்ணும்போது அறியாமையிலேருந்து என்ன விளையும்? அறியாமையிலேருந்து அறிவு வராது உங்களுக்கு. அதை சுட்டி காட்டுறதுக்கு வேற ஒரு பிரமாணம் மூலயமா தான் நம்ம அடைய வேண்டியிருக்கு.
இல்லைங்களா? அப்போ தானே உட்கார்ந்து எந்த விதமான முயற்சி செய்தாலும், எந்த விதமான செயலை செய்தாலும், அல்லது தெய்வங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வேண்டினாலும் உங்களுக்கு முக்தி கிட்டாது. முக்திங்கிறது எது? விடுதலை. இதெல்லாம் காலையில் நமக்கு விளக்கி சொன்னாங்க. முக்திங்கிறது விடுதலை. எதிலிருந்து விடுதலை? சம்சாரம் அப்படிங்கிற துன்பத்திலிருந்து விடுதலை. சம்சாரங்கிறது இன்ப துன்பம். சம்சாரங்கிறது பொதுவாக வந்து பவக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பம் வந்து இந்த உலகத்துல நம்ம பிறந்தது துன்பங்கிறாங்க. ஏன் அது துன்பங்கிறாங்க? இந்த உலகத்தை பிறந்தது துன்பமா? எல்லாரும் நிறைய பேர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்றாங்களே, அது ஏன்? போராடி வெற்றி பெற்றா சந்தோஷம் இல்லையா? கரெக்டு. அப்போ நம்ம சொந்த பிரமாணத்தை நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்றது தான் சப்த பிரமாணம். இங்கதான் நம்ம வந்து குரு கிட்ட வந்து நிக்கிறோம். நம்ம சொந்த பிரமாணம் என்ன சொல்லுது? சம்சாரம் உலக வாழ்க்கைங்கிறது நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் சப்த பிரமாணம். அதை யார் கொடுக்குறா? அவங்களுக்கு குரு தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த விவேகத்தை உங்களுக்கு புகட்டக்கூடியது தான் சப்த பிரமாணம். அடுத்த விவேக சூடாமணியில அதுக்கு அடுத்த பாட்டிலே சொல்றாங்க பாருங்க, ஆத்மா ஒன்று என்ற அறிவின் விழிப்பு இல்லாமல் பிரம்மாவின் 100 வயது முடிவிலும் கூட முக்தி கிடையாதுங்கிறாங்க. பிரம்மாவின் 100 வயது, அது என்ன பிரம்மாவுக்கு 100 வயசு? நமக்கு வயசுங்கிறது நம்மளால கன்சிடர் பண்ணுவாங்க. பிரம்மாவுக்கு என்ன 100 வயசுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்களுடைய 12,000 வருடம் ஒரு சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் ஒரு பகல். அப்போ இன்னொரு 1000 சதுர்யுகம் பிரம்மாவினுடைய ஒரு இரவு இல்லைங்களா? அப்போ 2000 இரவு, 2000 சதுர்யுகம் தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ ஒரு 100 வயசாகுதுன்னு வச்சுங்க, எவ்வளோ நாள் இருக்கும்? அவ்வளோ நாள் நான் சொன்ன இந்த சாஸ்திரம் படிக்கிறதாலேயோ, பரதேவதைகளை வணங்குறதாலேயோ, வழிபடுறதாலேயோ, பல விதமான கர்மங்களை புரியறதாலேயோ எப்படி முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஆத்மா அனாத்ம விவேகமும் ஆத்மா ஒன்றுதாங்கிற அந்த விவேகமும் இல்லைன்னா முக்தி கிட்டவே கிட்டாது. அப்போ சப்த பிரமாணம் எவ்வளோ முக்கியம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விவேகம், அறிவு எவ்வளோ முக்கியமான விஷயம். முக்தி கிடைக்கணும்னா இது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? சரி, விவேகம்னா இப்போ என்னங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் லைட்டாக எல்லாருமே நம்ம ஆச்சாரியர்கள் வந்து விளக்கி சொல்லிட்டாங்க. அதனால் நானாக சொல்கிறத விட மறுபடியும் விவேக சூடாமணிலேருந்து ஒரு பாடலை எடுத்து நான் வந்து சொல்கிறேன். விவேகினோ விரக்தஸ்ய சமாதி குணசாலின முமுக்ஷோரவஹி பிரம்ம ஜிக்யாசா யோக்கியதா மதா அப்படின்னு 17வது பாடலில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. விவேகம்னா என்னங்கிறத ஆச்சாரியர் ஸ்ரீ சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். அதில் விவேகம் அப்படிங்கிறவங்க விரக்தசிய அப்படிங்கிறத சார்வத்திரம் விளக்குனாங்க. விரக்தசியங்கிறனா இகலோக பரலோக போக போக்கியங்களில் பற்று இல்லாமல் இருக்கிறது. வைராக்கியத்தை பற்றி நிறைய பண்ணாங்க, டிஸ்கஷன் போச்சு. அதில் விரக்தசியம்ங்கிறது தான் வைராக்கியம். வைராக்கியங்கிறத அவங்க சொல்லியிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இகலோக பரலோக போக போக்கியங்களில் பற்று இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? சமாதி குணசாலினக, சமாதி சப்தத்தை பற்றி காலையில் அவங்க ரொம்ப நல்லா விளக்கமாக வந்து பேசியிருக்காங்க. முமுக்ஷோரத்தை பற்றியும் நம்ம ஐயா ரொம்ப விளக்கியிருக்காங்க. இந்த மாதிரி குணங்கள் உடையவன், இந்த மாதிரி தகுதிகள் அதிகாரித்துவம் உடையவன் தான் பிரம்மத்தை பற்றின பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மத்தை பற்றின அறிவை விசாரித்து பெறுவதற்கு தகுதியுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் விவேகம்ங்கிறத முதல்ல அவரும் போட்டிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், விவேகம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் நம்ம காலையில் வந்து பல விதங்களில் விளக்கம் பேசணும். ஆத்மானாத்ம விவேகம், நித்யா நித்திய விவேகம். ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யேத் ஏவம் ரூபோ நிச்சய சோகம் நித்யா நித்திய வஸ்து விவேக சமுதாஸ்திர
அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியத். பிரம்மங்கிறது மெய், ஜெகத்துங்கிறது மித்யா என்ற இவ்வடிவிலான நிச்சய புத்தி எதுவோ அதுவே நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என தெளிவாக கூறு. அப்போ விவேகம்ங்கிறத அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க? நித்திய அனித்திய விவேகம். அந்த நித்திய அனித்திய விவேகத்திலையும் நித்தியம்ங்கிறது என்னங்கிறத மேலே சொல்கிறாங்க. பிரம்மம் மெய், மெய்ங்கிறது நித்தியம், எது இருக்குதோ அதை பற்றி தானே பிரம்மன்னு சொல்கிறாங்க. ஜெகத்துங்கிறத மித்தியாங்கிறாங்க. மித்தியாங்கிறது என்ன விளக்கங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ அனித்தியம்ங்கிறது தான் மித்தியா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இந்த ஒரு பாட்டிலேயே உங்களுக்கு எல்லா நாலேஜும் கொடுக்குறாரு. சப்த பிரமாணத்து மூலயமா நமக்கு கிடைக்கிறது மெயினாக நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அந்த விவேகத்திலேருந்து நம்ம பெறக்கூடிய அறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. சரி, இப்போ நித்திய அனித்திய விவேகம்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நித்தியம் அப்படின்னா நிலையானது நிலையற்றதுன்னு சமீபத்தில் தான் நம்ம குருஜி வந்து ஒரு டாக் கொடுத்துருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி நிலையானதுங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு வந்து மாறாததுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லலாம் இல்லைங்களா? நிலையற்றதுங்கிறதுக்கு மாறுவது. அதே சான்ஸ்கிரிட்டில் ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு பேர் விகாரம், விகாரம். மாறாததுக்கு நிர்விகாரம். சரிங்களா? நிலையானது, மாறாதது, நிர்விகாரம். நிலையற்றது, மாறுவது, விகாரம். இது நிலையற்றது, விகாரம், நிர்விகாரம், மாறாதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? எதை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்த நிலையற்றது இல்லை நிலையானதுன்னு சொல்ல முடியும்? அப்போது நம்ம சாஸ்திரத்தில் நம்ம குரு மூலியமாக பெற்ற அந்த விவேகம் தான் நமக்கு உதவுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாறக்கூடிய பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவம் இருக்குது. மாறாத பொருளுக்கு வடிவம் இல்லை. மாறக்கூடிய பொருள்களுக்கு அளவு இருக்குது. என்ன அளவுகள்? காலம், தேசம், வஸ்து. காலம்னா 3 காலம் இருக்குது. பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துகளும், இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்கும் 3 காலத்துக்குள்ளே அடங்கிடுது இல்லையா? ஏதோ ஒரு காலத்தில் தோன்றி இருக்குது, அப்புறம் மறைஞ்சிடுது. நம்ம லைஃப்லேயே சில பொருள்களை பார்க்குறோம். நமக்கு முன்னாடியே மலைகளும் கடலும் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் தோன்றினது தான், மறுபடியும் ஒரு காலத்தில் அழிதான் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து காலம், தேசம், வஸ்துங்கிற ஒரு அளவுக்கு உட்பட்டது. ஆனால் நிலையானதுங்கிறது வந்து அளவற்றது. காலம், தேசம், வஸ்துங்கிற எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், சப் பார்ட்ஸ். மாறக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளுறுப்புகள் இருக்கும். ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர் இருக்குது, தண்டு பகுதி இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது. ஆனால் மாறாத பொருளுக்கு வடிவமே இல்லையே. வடிவம் இருந்தால் தானே உங்களுக்கு உள்ளுறுப்புகள் இருக்க முடியும். சரிங்களா? ஒரு வடிவம்னு ஒன்று இருந்தால் தான் அதில் வந்து உறுப்புகளை நம்ம காமிக்க முடியும். இப்போ வடிவம் இல்லாத ஒன்றுக்கு நம்ம உறுப்புகள் எப்படி காமிக்கிறது? இப்போது மாறாத ஒரு பொருளுக்கு உள்ளுறுப்புகள் இல்லை. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து காலதேச வஸ்துவிலே பார்த்துட்டோம். மாறாத ஒரு பொருளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. காலங்கிற எல்லைக்கே அது கிடையாது. அது தோற்றம்ங்கிறது எப்போன்னு நமக்கு தெரியாது, மறைவுங்கிறது எப்போ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது கால எல்லைக்கு உட்பட்டதாயிடும். ஸோ அப்போது மாறுவதுங்கிற அந்த விகாரத்தன்மைக்கு ஆதி அந்தம் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து பொதுவாகவே நம்முடைய வேதாந்தத்தில், உபநிஷதுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய திருஷ்டாந்தங்கள்னு பார்த்திங்கன்னா களிமண் பானை, தங்கம் ஆபரணம், இதை மாதிரி இரும்புனால் செய்யப்பட்ட பொருள்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ஒன்று வித்தியாசமாக பார்க்கலாமா? புதுசாக ஏதாவது யோசிக்கணும் இல்லையா? சழைய பஞ்சாங்கத்தையே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஷாக் பீஸ் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும். இது எதுலேருந்து வந்தது? கால்சியம் கார்பனேட்டுங்கிற ஒரு கெமிக்கல். அதை வந்து லைம்ஸ்டோனில் கால்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கால்சியம் கார்பனேட் துகள்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வடிவம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ கால்சியம் கார்பனேட் தான் இதுக்கு ஒரு இதை வந்து ரெடி பண்ணதுக்கு காரணம். இப்போ நம்ம களிமண் மாதிரி கால்சியம்
கார்பனேட்டை வச்சுக்கலாம். புகில் வச்சுக்கலாம். சரி, வாத்தியாரங்கிறது ப்ரூவ் பண்ணுறீங்க. இது என்னதுங்க? முக்கோணமா? இது என்னதுங்க? மரம். வேற என்ன வரையலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இதை பற்றி கட்சிக்காரனவன் நினச்சிடாதீங்க. அப்படியே தான் நினச்சிருங்க. உங்களுக்கு இதெல்லாம் என்னவா தெரியுது? எனக்கு என்னமோ கால்சியம் கார்பனேட் துகள்களா தெரியுது. உண்மையில அங்கே இருக்கிறது என்ன? ஆனால் உங்களுக்கு தெரியறது என்ன சொன்னீங்க? அப்போ நீங்க இது நான் ஏதோ சும்மா இங்க கால்சியம் கார்பனேட் துகளை இப்படி ஒரு போட்டேன். நீங்க அதுக்கு ஒரு உருவமும் கொடுத்துட்டீங்க, ஒரு பேரையும் வேற கொடுத்துட்டீங்க. கரெக்ட். ஆனா இங்க இருக்கிறது என்ன? அப்போ இதை வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கணும். இந்த உதாரணத்துக்கே லிமிட்டேஷன் உண்டு. ஏன்னா கால்சியம் கார்பனேட்டுங்கிறது கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமும் கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது. இதெல்லாம் எதனால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். அதுக்குள்ளே போனீங்கன்னா துகள்கள். இப்போ நம்ம தங்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, களிமண் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே லிமிட்டட் தான். சரிங்களா? நம்ம வந்து உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய எல்லா உதாரணங்களையுமே படைச்சவன் ஒருத்தரம் இருப்பான் இல்லையா? அந்த படைச்சவர் எப்படிப்பட்டவர்? படைத்தவர். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம், நான் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விஷயம் வந்து எது நிலையானது எது நிலையற்றதுன்னா, ஒரு ஆதார பொருள் இருக்குது. அந்த ஆதார பொருளை நான் எதுவுமே பண்ணல, சின்ன ஒரு விகாரம் வந்து ஏற்படுத்தினேன். துகள் இருக்கு, அந்த துகளை வந்து இப்படி தூவி விடும்போது வேலை விதமா வந்தது. அது ஒரு விகாரம். அந்த விகாரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாம ரூபம் கொடுத்தீங்க. ஆனா அங்க இருக்கிறது என்னது? கால்சியம் கார்பனேட்டு தான். அப்போ ஒரு பொருள் தான் இருக்குது. ஆனா உங்களுடைய புத்தியில இருந்து என்ன சேருது? அது கூட நாமமும் ரூபமும் சேர்ந்து ஒரு விகாரமாகி நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஆனா அங்க இருக்கிறது சாக் பீஸ் மட்டும்தான், சாக் துகள்கள் மட்டும்தான். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆதார வஸ்து இருக்குது, அந்த ஆதார வஸ்து கூட ஒரு விகாரம் சேருது. அது என்னது? நாமரூபம். நாமரூபங்கிறது தான் இங்கே விகாரம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ நிலையானது நிலையற்றதுங்கிறத பற்றி நம்ம பேசணும் பார்த்தீங்களா? இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது, மாறக்கூடியது அப்படின்னு சொன்னோம். மாறக்கூடிய இவைகள் வந்து மாறாத ஏதோ ஒன்றுலேருந்து தானே வந்திருக்க முடியும். களிமண்ணுங்கிற ஒரு பொருள்ல இருந்து பானை செய்யலாம், ராமன் பொம்மை செய்யலாம், விநாயகர் பொம்மை செய்யலாம். இது எல்லாமே மாறக்கூடியது, விகாரம் உடையது. ஆனால் மாறாதது எது? நீங்கள் அந்த விகாரத்திலேயே நீங்கள் எதை பார்க்க முடியும்? உங்களால் இப்போ வந்து இந்த உருவத்திலே சாக்பீஸ் துகள்களை பார்க்க முடியுதா இல்லையா? கால்சியம் கார்பனேட் உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்னென்ன இருக்கு? அங்கே என்ன இருக்கு? அங்கே இருக்கிறது வந்து கால்சியம் கார்பனேட்டும் இருக்குது, அந்த விகாரமும் இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சப்த பிரமாணத்தில் அந்த கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குது பார்த்தீங்களா? இதை காரண காரிய அறிவுன்னுவாங்க. காரணம் ஒன்று, அதிலிருந்து வர்றது காரியம். காரியங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா அதிலே காரணமும் இருக்கு, விகாரமாகிய நாமரூபமும் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ காரண காரிய விவேகம். நித்திய அனித்திய விவேகத்தில் நிலையானது எது, நிலையற்றது எது அப்படின்னு பார்த்தோம். அப்போ எதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம விளக்கம் கொடுத்தோமோ அதுதான் காரணமாக இருக்குது. எதெல்லாம் நிலையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, அழிச்சிடலாம் இல்லையா? அழிச்சானா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கால்சியம் கார்பனேட் அப்படியே தானே இருக்க போகுது. அந்த உருவம் தான் போகும். உருவத்தை வச்சோன்னே என்ன சொல்லுவீங்க? அது பேரும் போச்சு. ஆனால் மீதி இருக்கிறது கால்சியம் கார்பனேட். அப்போ நிலையாக இருக்கிறது எது? கால்சியம். அப்போ அது வந்து ஒரு உதாரணம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த உலகத்தையே தோற்றுவிக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அது நிலையானது.
தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களுக்கு எங்கேருந்து மெட்டீரியல் எடுத்தார் அவர்? இப்போ ஒரு குயவன் இருக்கார், மண் எடுக்கிறாரு, ஒரு விகாரம் நாமரூபத்தை கொடுக்குறாரு, ஒரு பொருள் வந்துடுது இல்லைங்களா? குயவன், களிமண், பானை. இப்போ இந்த ஜெகத் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன சொன்னோம்? அதை அனித்தியம்னு சொன்னோம், இன்னொன்று காரியம்னு சொன்னோம். இதெல்லாம் எங்கேருந்து செஞ்சார் இல்லைங்களா? இங்கே குயவன் யார்? மண்பானை, களிமண்ணுங்கிறது எது? பானைங்கிறது எது? சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பொருளாகவும் அவரே இருக்கிறாரு, விகாரத்தையும் அவரே கொடுக்குறாரு. பார்க்குற நம்ம மைண்டில் என்னென்னலாம் கொடுத்துக்கிறோம்? பலவிதமான நாமரூபங்களை கொடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து காரண காரிய விவேகம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறோம். நம்ம ஒரு பொருள்லையே என்ன இருக்குது? காரணமும் இருக்குது, காரியமும் இருக்குது, நித்தியமும் இருக்குது, அனித்தியமும் இருக்குது. புரியுதுங்களா? நித்திய அனித்திய விவேகம், காரண காரிய இரண்டும் வேற வேற இல்லை. நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய விவேகங்கள் இருக்குங்க. விவேகங்கிறது வந்து அது ஒரு பெரிய நிறைய விஷயம்லாம் இருக்குது. நித்திய அனித்திய விவேகம், காரண காரிய விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம், திருக்கு திருச்ச விவேகம், பஞ்சகோச விவேகம், நிறைய லிஸ்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னது? ஒன்று தான். நம்ம வந்து ஒரு சின்ன டெஃபினேஷனை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். இது வந்து நமக்கு பாருங்கள் எது மூலயமா கிடைக்குது? சப்த பிரமாணம் மூலயமா தானே கிடைக்குது. சரி, இந்த விவேகத்தை வச்சுக்கிறோம். இந்த விவேகத்தை வச்சுட்டு நமக்கு என்ன பயன்? இப்போ நான் என்ன சொன்னேன்? 3 விஷயம் சொன்னேன். நான், கடவுள், உலகம்னு சொன்னேன். இந்த 3 பற்றி தானே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இல்லை கடவுளை பற்றி பேசினேன், உலகத்தை பற்றி பேசினேன். கடவுள், ஜெகத் அப்படின்னு பேசும்போது கடவுள்லேருந்து நிலையானவர், மாறாதவர், அவர் நிர்விகாரி. ஜெகத்து விகாரம் உடையது, மாறக்கூடியது, நிலையற்றது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து கடவுள், உலகம் இருக்கு. 3வது நான் ஒருத்தர் இருக்கேன்ல, இதனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு தான் ஒரு விவேகம் வச்சுருக்காங்க. அது வந்து திருக்கு திருச்சிய விவேகம். இந்த திருக்கு திருச்சிய விவேகம் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, திருக்கு அப்படின்னா பார்ப்பவன், திருச்சியம் அப்படிங்கிறது பார்க்கப்படும் பொருள், அல்லது அறிபவன், அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அறியப்படும் பொருள் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த கண்ணு தானே பார்க்குது. இந்த கண்ணு பார்க்கக்கூடிய, வெளியே பார்க்கக்கூடிய எல்லாமே என்னது? திருச்சியம், பார்க்கப்படும் பொருள்கள். கரெக்டுங்களா? அப்போது திருக்கு எது? கண்ணு. அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கண்ணுங்கிறது என்னதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெறும் டூல் தானே, கருவி தானே. கண்ணுங்கிறது என்ன பண்ணுது? வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்கிறத உள்ளே வாங்கி கொடுக்குற ஒரு லென்ஸு சிஸ்டம். உள்ளே போன உடனே அங்கே என்ன ஆகுது? ப்ராசஸ் ஆகி மனம் தான் என்ன பண்ணுது? அது ப்ராசஸ் பண்ணுது. வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை மனம் என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது. மனம் வந்து அதை பற்றின உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ரிசீவ் பண்ணுது. உணர்வுகள் எழுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து. இந்த காட்சியை பார்த்தோன்னா, ஆஹா, காலையில் வந்து கன்னியாகுமரியில் போய்ட்டு சூரியன் ரொம்ப ரம்மியமாக இருக்கு. அங்கேருந்து ஒரு காட்சி தானே வருது. வந்ததை ரசிக்கிறது யார்? மனம். அப்போது இந்த கண்ணும் என்னவாயிடுது? திருச்சியமாயிடுது. காண்படு பொருளாக தானே. கண்ணை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்து பார்க்குற ஒரு மனம்னா அப்போ கண்ணு வழியாக பார்க்குறாரு இல்லையா? அப்போ கண்ணும் பார்க்கப்படும் பொருளாக ஆகிடுது. அப்போ பார்ப்பவர் யார்? மனம். அவர் திருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா உணர்வுகளுக்கு ஆட்படக்கூடியது. ஆனால் அதுக்கு புத்தி இருக்கா? இது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மை இருக்கா? இல்லை, இல்லைங்களா? அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து இதுதான் சூரியன், இதுதான் கன்னியாகுமரி, இந்த முக்கடல் சேரக்கூடிய இடத்துல அது எழும்போது அழகாக ரம்மியமாக இருக்கும். அந்த அறிவை கொடுக்கறது வந்து புத்தி, ரசிக்கிறவர் மனம். அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யார்? புத்தி இல்லைங்களா? புத்தி தான் இப்போ திருக்கு. மனம் முதற்கொண்டு மீதி இருக்கிறது எல்லாமே திருஷ்யம் இல்லைங்களா? மனம், கண்ணு, வெளியில் பார்க்கக்கூடிய அத்தனையுமே திருஷ்யமாயிடுது. மனம் திருக்கு, அதுக்கு பின்னாடி இருந்தது இப்போ புத்தி திருக்காயிடுச்சு. சரி, புத்தி தான் இருக்கா? இப்போ நம்மகிட்ட நம்மளே சில நேரம் கொஞ்சம் புத்தி தடுமாறிடுச்சிங்க. அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யலை எனக்கு. அப்போ புத்தி மாறக்கூடியதை
யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து பார்த்ததால் தானே அந்த மாதிரி சொல்ல முடியுது. அது யாரு? நான் தானே அது. நீ ஏன் சாட்சியெல்லாம் போறீங்க? நான் தானே அது. நீங்க என்ன சொல்லணும்? அதை நான் தானே அது. அப்போ நான்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா கடைசியாக நிற்குது. எதெல்லாம் தள்ளி இருக்கு இப்போ? திருஷ்யங்களாகிய வெளி உலகம், அதாவது ஜெகத்து, அப்புறம் கண்ணு, மனம், புத்தி, இதெல்லாம் தள்ளிடுச்சு. சரி, இப்போ நான் வந்துட்டோம் இல்லைங்களா? நான் நம்ம நினச்சிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோமே, அது சரிதானா? நானுங்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. நான்கிறத நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் தள்ளணுமோ அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்? கண்ணுங்கிறது உடம்பு சார்ந்த விஷயம் இல்லைங்களா, ஒரு கருவி. நாம் நம்ம உடம்பை தான் நான் சொல்கிறோம். அப்புறம் சில நேரங்களில் மனசை சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் ரொம்ப கல்விமான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புத்தி நிலையிலே தான் அறிவாளிங்கிற அந்த புத்தி நிலையிலே இருப்பாங்க. அப்போது அவங்க அந்த புத்திங்கிற தன்மையிலே இருக்கிறாங்க. அப்போ நானுங்கிறத எங்கே வைக்கிறோங்கிறது ஒரு பொருள் இருக்குது. அப்போது நானுங்கிறதுல ஒரிஜினல் நான் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி தன் மீது பல விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறார். இது புரியுதுங்களா? அப்போ திருக்குலையே நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறது 2 விஷயம். ஒரு நான் இருக்குது, அவர் ஒரிஜினல் ஆள். இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாரு? அந்த ஒரிஜினல் ஆள் நான் யாருங்கிறத மறந்துட்டு அவர் இங்கே இருக்கக்கூடிய திருச்சியங்கள் எல்லாமே தான் நினச்சிக்கிறாரு. திருச்சியங்கள்னு இப்போ நான் எதை சொல்லியிருக்கேன்னா, இந்த உலகத்தை தவிர்த்து இந்த உடம்பு, மனம், புத்தி இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். அவருக்கு பேர் அகங்காரம். அகம்னு ஒன்று இருக்குது, அகங்காரம்னு ஒன்று இருக்குது. அகங்காரங்கிறது ஒரு பொய்யுணர்வு. இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ரஜ்ஜு சர்பம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் நம்ம வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஒரு உண்மையான பொருள் கயிறு ஒன்று கீழே கிடக்குது. ஒரு அரைகுல வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பாம்புன்னு நினச்சி நம்ம பயப்படுறோம். அந்த பயம் போகணுன்னா என்ன பண்ணணும்? நம்மளே போயிட்டு லைட்டு போட்டு பார்ப்போமாங்கிறத விட அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் அதை பற்றி தெரிஞ்சவர், நான் தான் அந்த கயிறையே போட்டு வச்சேன் அப்படின்னு தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்? அது ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் காலையில் இப்படி நின்றுப்பாரு, கொஞ்சம் விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாரு அப்படின்னோடனே அப்போ அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னங்கிற ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சவொடனே மறைஞ்சு போகும். அப்போது நம்மக்கிட்ட அங்கே இருந்தது இருக்கக்கூடிய பொருளை பற்றின அறியாமை. எது இருக்குதோ அதை பற்றின அறியாமை. அந்த இருக்கக்கூடிய பொருள் மேலே அறியாமை மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதுக்கு மேலே பாம்புன்னு ஒரு ஆளை யார் வச்சது? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அத்தியாசம்னு சொல்கிறாங்க. இப்போ நான்ங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த நான் மேலே உடம்பு, மனசு, புத்தி இப்படி பல விஷயங்களை சுமத்திட்டேன். அப்போ எனக்கு என்ன துன்பம் வரும்? ஒரு கயிறு மேலே பாம்பு சுமத்தினாலே இவ்வளோ பயம் வருது. இதில் வேறு உடம்பு, மனசு, புத்தின்னு பல விஷயங்களை சுமத்துறோம். இதில் வேறு நான் பணக்காரன், நான் ரொம்ப படித்தவன், நான் ஏழை, ஒன்றும் இல்லாதவன், அப்படி நோயாளி, இப்படின்னு பல விதமான விஷயங்களை நம்ம சுமத்துறோம் இருக்குங்களா? அப்போ நானுங்கிறதுல எவ்வளோ விஷயங்களை நம்ம அத்தியாசப்படுத்தி பார்க்குறோம். இப்போ இந்த அத்தியாசங்கள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நானுங்கிற அந்த ஒரிஜினாலிட்டியை பற்றின அறிவும் இந்த அத்தியாசம் ஆகிய அறியாமையும் நீங்கிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லைங்களா? நிறைவு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போது சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளவே ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்து நானுங்கிற உணர்வு உங்ககிட்டேருந்து மாறி இருக்கா? நான் சொல்கிறது நான் இன்னாருங்கிறதையோ நான் இப்படிப்பட்டவங்கிறதையோ விட்டுருங்க. நான் இருக்கிறேங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ஏதாவது மாறி இருக்கா? இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த உணர்வு மாறான உணர்வா மாறாத உணர்வா? அது உணர்வு நான் வார்த்தைக்காக பயன்படுத்தினேன். இது உணர்வுங்கிறது சென்சேஷன் கிடையாது. இது கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவோம் நம்ம. இதை பிரக்ஞா அப்படின்னு சொல்லி நம்ம சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவோம். பிரஜானம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போது இது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் யாருமே இதை மாறலை. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த உடல், மனம் இது எல்லாமே மாறக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? விகாரம் தானே. எதெல்லாம் நான் திருச்சியன்னு தள்ளணுன்னோ அதெல்லாம் விகாரம். விகாரம்னா என்னது? நிலையற்றது. நிலையற்றது தானே. மாறாதது எது? மாறாதது எப்படிப்பட்டது?
மாறாதது எப்படிப்பட்டது? நிலையானது இல்லைங்களா? அதுக்கு ஒரு எல்லை இருக்குமா? மாறக்கூடியதுக்கு ஒரு உருவம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கால தேச வஸ்துங்கிற ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு வடிவம் இருக்குது. நானுங்கிற அந்த இருப்புத்தன்மைக்கு ஏதாவது நீங்கள் எல்லை கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ எல்லையே இல்லாத ஒரு வஸ்துக்கு வடிவம் கொடுப்பீங்களா? இப்போ பாருங்களேன், நம்ம முதல்ல கடவுளை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? நிலையானது அப்படிங்கிறதுக்கு வடிவம் இல்லாதது, எல்லை இல்லாதது, அளவுக்குட்படாதது, காலதேச வஸ்துங்கிற அளவுக்குட்படாதது, அப்புறம் உள்ளுறுப்புகள் இல்லாதது, ஆதியந்தம் இல்லாததுன்னு சொன்னோம்ல. இங்கே இப்போ நானுங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரீங்க. நான் இன்னாருங்கிற அந்த கான்ஷியஸ்னஸை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது மாறலைங்க, அது அப்படியே தாங்க இருக்குது, அது ஒரு வடிவம் இல்லைன்றீங்க. இந்த உலகத்தில் எல்லை இல்லாத பொருள் ரெண்டு இருக்க முடியுமா? எல்லை இல்லாத பொருள் ரெண்டு இருக்க முடியாது, சரிங்களா? ஒரு பொருள் தான் இருக்க முடியும். அப்போ நம்ம எதை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த கடவுள் தான் இங்கே நானாகவும் இருக்கிறாரு. அப்போ நான், கடவுள், உலகம், இது மூன்றை பற்றின அறிவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எது மூலயமா? நித்திய அனித்திய விவேகம், காரண காரிய விவேகம், திருக்கு திருஷ்ய விவேகம், சரிங்களா? இந்த விவேகங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? இப்போது சப்த பிரமாணம் மூலயமா தான் கிடைச்சிது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நிலையானது எதுன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது மூன்றுமே ஒன்றுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். நானுங்கிறது நிலையானது, கடவுளுங்கிறது நிலையானது. ரெண்டு நிலையானதுங்கிற பொருளையோ ரெண்டு எல்லையற்ற பொருளையோ நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஒரு பொருள் தான் அப்படிங்கிறது. ஜெகத்துங்கிறது என்னது? நாமரூபங்கள் தானே. அங்கே இருக்கிறது என்ன? ஆக்சுவலாக கடவுள் தான் இருக்கிறாரு. இந்த கடவுளுக்கு பேர் பிரம்மம் அப்படின்னு நம்ம வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறோம். பிரம்மம், ஜெகத். பிரம்மம் சத்தியம். எது இருக்குது? கால்சியம் கார்பனேட் தான் அங்கே இருக்குது. அந்த ஷேப்லாம் தோன்றி மறையக்கூடியது, நிலையற்றது. அப்போது இருப்பதை வந்து சத்தியம்ங்கிற வேர்டை உபயோகப்படுத்துகிறோம். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, கரெக்டுங்களா? பிரம்மம்னு ஒன்று இருக்குது, அது சத்தியமானது. உலகங்கிறது பிரம்மம் ப்ளஸ் விகாரம், விகாரங்கிறது நிலையற்றது, அதை மித்தியான்னு விட்டுடுறோம். அப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஜெகத் தானே. இந்த ஜெகத்தில் உங்களுக்கு இப்போ என்ன தெரியுது? பிரம்மமும் தெரியுது, விகாரமும் தெரியுது. ஒரு ஞானிக்கு பிரம்மமும் தெரியும், விகாரமும் தெரியும். உலகில் இருக்கிறவங்களுக்கு விகாரங்களை கொண்டு அவங்க வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஞானியாகப்பட்டவனுக்கு அதனுடைய ஆதார பொருளும் தெரியும், அதோடைய விகாரமும் தெரியும். அவனால் ரெண்டுத்தையும் கையாள முடியும். ஞானி வந்து முக்தி பெற்றான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இருக்கிறது ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் யாரு? அந்த ஒரு பொருள் யாரு? நான் தான். ஞானியாகப்பட்டவன் யாரு? இருப்பது ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் யாரு? ஓகே. இப்போ சப்த பிரமாணம் மூலமா குரு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா? சாஸ்திரத்திலேருந்து வார்த்தைகளை தெரிந்தெடுத்து அவர் விளக்கி சொல்றாரு பார்த்தீங்களா? அதுக்கு பேர்லாம் வந்து மகா வாக்கியம்னு சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது உபநிஷத்தில். ஆனால் முக்கியமாக குருமார்கள்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க? இப்போ அதில் ஒரு மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா பார்த்துட்டாங்களா? எதை வச்சு பார்த்தோம்? விவேகம். சப்த பிரமாணம் மூலயமா கிடைத்த விவேகத்தை வச்சு பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யான்னு பார்த்தோம். சரி, இன்னொரு வாக்கியம் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியுதான்னு நீங்களே சொல்லுங்கள். பிரஜானம் பிரம்மம். பிரஜானம்னா என்ன சொன்னேன்? என்னுடைய கான்சியஸ்னஸ். அது பிரம்மமா இல்லையா? எல்லாருமே ஞானி, எல்லாரும் ஏற்கனவே ஞானி தான், என்ன சொல்ல. அடுத்தது அயம் ஆத்மா பிரம்மம். அது என்னது? தத்துவம் அசீகிரம். அது என்னது? அது அதுங்கிறது பிரம்மம், நீங்கிறது ஆத்மா. ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதான். ரொம்ப எளிமையா இருக்குது. ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம்?
ஒன்று தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிங்களா? இருக்கிறது நான் கடவுள் உலகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன இருக்கு? ஒன்று தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? இரண்டற்றதா இருக்குது. அத்விதீயம்னா அத்விதீயம்ங்கிறது அத்வைதம், துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா இரண்டு அற்றது, இரண்டு இல்லாதது. அப்போ என்னங்க எல்லா மகா வாக்கியத்தையும் டக்கு டக்குன்னு கற்று முடிச்சாச்சு. சப்த பிரமாணத்துக்கு எவ்வளோ பவர் பாருங்க. பிரமாணங்கள்லேயே சப்த பிரமாணம் வந்து நான்கிறத பற்றி நான் தெளிவை கொடுக்கக்கூடிய விவேகத்தையும், கடவுளுங்கிறத பற்றியும், ஜெகத்துங்கிறத பற்றியும் விளக்கம் கொடுத்து, பகுத்து ஆராய்ஞ்சி விளக்கம் கொடுத்து, இது எல்லாமே நான் தான் ஒரு விளக்கம் கொடுக்குது. இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா சொந்தமாக? இது சொத பிரமாணம் கிடையாது, சொந்த பிரமாணம் கிடையாது. இதுதான் குரு மூலயமா நம்ம கற்றுக்கிறதுக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சு கடைசியாக இங்கே வந்திருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ அவங்க தான் என்னால் வந்து கவனம் செலுத்த முடியல பிரச்சனைகள். இதில் என்னன்னா, ஒரு விவேகிக்கும் அவிவேகிக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க, இருக்கிற எல்லா பொருளுமே பிரம்மன் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாமே ஞானி விவேகின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா? ஒரு விவேகிக்கும் அவிவேகிக்கும், அவிவேகின்னா விவேகம் இல்லாதவர், எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்? இப்போ அது வந்து பானை, சங்க செயின் போட்டிருக்கீங்க, மோதிரம் போட்டிருக்கீங்க. ஒரு ஞானியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மோதிரம் துண்டாகி போச்சுன்னு வச்சிங்களேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? மோதிரம் செயின் துண்டாயிடுச்சு, செயின் அறுந்து போச்சு, பானை உடஞ்சிடுச்சு. அப்போ ஞானி வந்து விகாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அதில் சத்திய புத்தி கொடுக்க மாட்டார். ஞானிக்கும் ஞானி அல்லாதவருக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம், விவேகிக்கும் அவிவேகிக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, சம்சாரம்ன்றது தான் வந்து துக்கம்னு நம்ம வந்து படித்தோம். சம்சாரம் தான் துக்கம் அப்படின்னு படித்தோம். அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? அறியாமை தானே. துக்கத்துக்கு காரணம் அறியாமை. அறியாமை நீங்கள் அறிவு பெற்றுட்டோம்னா துக்க நிவர்த்தி தானே உங்களுக்கு கிடைக்குது. துக்க நிவர்த்தி கிடைச்சாலே உங்களுக்கு என்ன கிடைக்குது? அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, இல்லைங்களா? அப்போது ஒரு விவேகிக்கும் அவிவேகிக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம், ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்னா, விகாரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். விகாரம்னால என்னது? மாறக்கூடிய தானங்க அது. அதுக்கு தோற்றம் இருக்கும், இருப்பு இருக்கும், அழிவு இருக்கும். அது இயல்பு தானே அது. ஆனால் அதில் போயிட்டு இது எப்பயும் இருக்கணும், இது மாறவே கூடாது அப்படின்னு சத்தியத்தோட புத்தி அது மேலே வச்சோம்னா என்ன ஆகும்? அப்போ அது வந்து நம்ம அத்தியாசப்படுத்துகிறோம், மேலே தவறான ஒரு கருத்தை நம்ம அங்கே நிற்க வைக்கிறோம். இதனால் நமக்கு என்ன விளையும்? அது ஒரு அறியாமை தானே. இதுதான் நம்ம பிரச்சனை. நானுங்கிற அந்த சத்தியத்தை கொண்டு போய் அழியக்கூடிய தேகத்து மேலே வைக்கிறோம். ஏன் இந்த துன்பத்துக்கு காரணம், சம்சாரங்கிற அந்த துன்பத்துக்கு காரணம் நானுங்கிற சத்தியத்தை கொண்டு போய் எதில் வைக்கிறோம்? அழியக்கூடிய உடல் மேலேயும் மாறக்கூடிய மனம் மேலேயும் இந்த மாதிரி புத்தி மேலேயும் வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இந்த புத்தி மனம் இதெல்லாம் என்ன பண்ணும்? மாறிட்டே தான் இருக்கும். காற்று வந்து சலிக்கக்கூடிய இயல்பு உடையது. சலிக்க நீ ஆடவே கூடாது, அலையவே கூடாது அப்படி நிறுத்தி வைக்க முடியுமா? அருவி கீழே கொட்ட தான் போகுது, நிறுத்தி வைக்கிறதா என்ன பிரயோஜனம்? அது இயல்பில் ஓட தான் போகுது. அதுபோல் மனங்கிறது சலிக்க தான் செய்யும். அப்போ நம்ம என்ன தாங்க செய்கிறது? அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு ஞானம் கிட்டாதுன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்தினா மனதை நிறுத்த வேண்டியதில்லை. மனதை என்ன பண்ணணும்? நெறிப்படுத்தணும். மனதை வந்து சுவாமி வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்ன உடனே எல்லாருக்குமே விவேகம் வந்துடுச்சு. அந்த விவேகம் வந்து புத்தியில் இருக்குது, மனசில். அப்போ மனசுக்கு என்ன பண்ணணும்? பழக்கம் கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்குமே நம்ம பிறந்ததுலேருந்து எல்லாமே பழகி தான் இந்த மனசு வந்து வந்திருக்கு ஒரு விஷயத்தையும். அப்போ இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த புத்தி என்ன படுத்தணும்? பழக்கப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த பழக்கப்படுத்துறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு சொல்லி சொல்லுவோம். மனனம், சிரவணம், மனனம். காதால் கேட்டாச்சு. இந்த பெற்ற விவேகத்தை நீங்கள் மறுபடியும் சிந்திச்சு பார்த்து
அதை வந்து வாழ்க்கை முறையில் கொண்டு வந்து அதை முதல்ல மனசில் சிந்திச்சு அப்புறம் வாழ்க்கை முறையில் கொண்டு வரணும். அப்போ இதை சிரவண மனன நிதி ஆகணும். இதெல்லாம் எதனால் கிடைக்குது? சப்த பிரமாணத்தால் கிடைக்குது. அப்போ சப்த பிரமாணங்கிறது ஒரு சாதாரண பிரமாணம் கிடையாது. இந்த உலகத்தில் குரு உபதேசங்கிறது வந்து மிகப்பெரிய கிடைத்தற்கரிய ஒரு சொத்து. நம்ம செய்த மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு வந்து சத்குரு மணிசங்கரன் தான் கிடைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கிட்ட நம்ம பெற்ற நாலேஜ் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஆச்சாரியா தான். இப்போ இந்த டாப்பிக்கில் சப்த பிரமாணத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங் கேஸை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். மற்ற பிரமாணங்கள்லாம் கூட இதை மாதிரி இருக்கலாம். ஆனால் சப்த பிரமாணத்தை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்குது? சுயத்தை பற்றின அறிவை கொடுக்குது. அப்புறம் கடவுள் ஜெகத்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன்றுங்கிற அந்த அறிவை கொடுக்குது. அதுதான் சுயம்னாலே நான் வந்துருச்சு. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய மகா வாக்கியங்கள் அத்தனையுமே இந்த விவேகம் கொடுக்குது. விவேகத்தை யார் கொடுக்குறா? குரு சப்த பிரமாணம் மூலமாக கொடுக்குறாரு. ஸோ இவ்வளோ தான். அப்போ நம்முடைய துன்பத்தை விளக்கிறதுக்கும் இந்த ஞானங்கிறது எப்படி பயன்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த விகாரங்கள்லாம் எங்கே ஏற்படுதுன்னா இந்த தேகங்கள் இதெல்லாம் அனுபவங்கள் தானே. இந்த அனுபவங்களை பெரிதாக கொள்ளாமல் அறிவை பெரிதாக கொண்டு நம்ம வாழ்க்கையில் அனுபவங்களை வந்து போகிறதாகவும் இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லைங்களா, அதை நிலையானதாகவும் நம்ம வச்சுக்கிட்டு சத்திய புத்தி அதில் கொடுத்து அனுபவங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையை நிறைவோடு வாழணுங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கேளுங்க சார். இப்போ ஒரு சின்ன சொன்னதுல பஞ்ச பிரமாணம் பிளஸ் சப்த பிரமாணம். ஆமாம், 6 பிரமாணம். இதுல இந்த பஞ்ச பிரமாணம் வந்து சொத பிரமாணம் கிடையாது. அதாவது சுயமா இருக்கிற பிரமாணம் இல்லை, அது வந்து அந்நிய பிரமாணம். ஆனால் சப்த பிரமாணம் ஒன்று தான் சொத பிரமாணம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல சொத பிரமாணம் இல்லைன்னு சொன்னீங்க. அது என்ன அது ஃப்ளோட்டிங்கில் சொல்லிட்டீங்க. ஆனால் அது சொத பிரமாணம் தான். சொத பிரமாணமாக இருந்தாலும் அது ஆச்சாரியின் மூலமாக தான் நம்ம விளக்கி நாங்கள் விளங்க முடியும். அது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஓகே, கேளுங்க. சப்த பிரமாணம் சார். சப்த பிரமா கையில் வச்சுக்கோங்க. இப்போ சப்த பிரமாணம், சப்த பிரமாணம் வந்து குரு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சப்த பிரமாணம் வந்து அவர் குருகிட்ட இருந்து எடுக்கிறாரு. அவர் குரு அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாரு. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சாஸ்திரத்துலேருந்து எடுக்கிறாங்க. அவரோட குரு வந்து சாஸ்திரத்துலேருந்து எடுத்து தன்னோட புத்தியில் அனுபவம் பண்ணி அதை தன்னுடைய அனுபவமாக்கி அதுக்கப்புறம் அது சிஷியனுக்கு கொடுக்குறாரு. அனுபவம்னு நம்ம சொல்ல வேண்டாம். அனுபவம்னால என்னது? இல்லை, அனுபவங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி என்னது சார்? இல்லை அனுபவங்கிறது, அதனால் அது அனுபவம் வார்த்தையை விட்டுருவோம். இல்லை பொறுங்க, நான் சொல்கிறது ஞானம் தானே அது. ஆமாம் சார், ஞானம் தான் அனுபவம். அதான் நான் சொல்ல வர்றேன். அனுபவம்னா ஞானம் தான், வேறு என்ன. நம்ம புத்தியில் அனுபவம் வந்து அல்ப அனுபவம், அதை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஞானங்கிறது அது பேச்சு இல்லாத ஒரு நிலை. அப்போது குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா முழுமை நிலையில் இருக்கிறார். அந்த சொரூபத்தில் சுத்த சைத்தன்யத்தில் இருக்கிறாரு. அப்போ சிஷியனுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ சார்? நான் சாதாரண விவேகத்து மூலமா நீங்கள் என்ன நான் வந்து புத்தியில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து அகந்தையில் தான் இருக்கேன், அகங்காரியாக தான் இருக்கேன். அதனால தான் நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். புத்திங்கிறது என்னது? விருச்சம் தானே, தோன்றி மறையக்கூடியது சார். நீங்கள் நான் தோன்றி மறையக்கூடியது தான். நான் வந்து அதாவது பேச முடியாது சார். இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து பிரம்மம் அப்படின்னா பிரம்மம் பேசாது, சரிங்களா? பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, வாய் மட்டும் பேச, அதுக்கு வாயும் கிடையாது. பேசிட்டு இருக்க நான் வந்து நீங்கள் சொன்ன இல்லை, நீங்கள் சொன்ன சின்ன நான் ஜடப்பொருள், நான் அனாத்மா. நான் ஆத்மா கிடையாது. ஆத்மாவில் இருந்தால் எனக்கு பேச முடியாது, நான் அனாத்மா. சரி, அதனால நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். சரி, சரிங்களா? அப்போது குருக்கிட்ட முழுமையான ஒரு குருக்கிட்ட இருந்து சிஷியன் வந்து சப்த பிரமாணத்து மூலம் இவர் குருவாயிட்டார். இப்போ நம்ம சாமிகிட்ட நம்ம வந்து ஞானம் கேட்டுட்ருக்கோம். நம்ம சங்கரானந்த சாமிகிட்ட நம்ம ஞானம் கேட்டுட்ருக்கோம்.
இப்போ அவர் முழுமையாக வந்து அவரோட குருக்கிட்ட வந்து அந்த வாங்கின சப்த பிரமாண ஞானம், அப்புறம் இவருடைய சாஸ்திர ஆராய்ச்சி, அதனால் இவருக்கு கிடைச்ச விவேகம், இதை வந்து இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நமக்கு நீங்கள் தெளிவாக, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தெல்லாம் கேட்க ரொம்ப தெளிவாக பேசுனீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்போ இந்த சப்த பிரமாணம் வந்து இப்போ நமக்கு சாமி கொடுத்துருக்கிறாரு. இப்போ விவேகத்தை சொல்லியும் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு இந்த சப்த பிரமாணத்தினாலும் விவேகம் நமக்கு பிறந்திருக்கு. அதனால தான் இப்போ நான் வந்து சின்ன நான் யார் பெரிய நான் யாருன்னு நம்ம வந்து நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியுது. இந்த சின்ன நான் யார் பெரிய நான் யார்? சின்ன நான் வந்து பிரதிபிம்ப சைத்தன்யம், அது சுத்த சைத்தன்யம். இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் புரியாது. இப்போ இது எதில் புரிஞ்சிருக்கோம்? தூய புத்தியில் தான் நம்ம புரிஞ்சிருக்கோம். தமஸ் ரசத்துக்குள்ள புத்தி வந்து இது புரிய முடியாது. சரிங்க. ஏன்னா அதில் சரணம் இருந்துகிட்டே இருக்கும், நிற்காது. அதை விவேகி அவிவேகி நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போது இந்த சப்த பிரமாணம், இந்த விவேகம் வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு அந்த ஆத்மா அனாத்மா, இப்போ வந்து திருக்கு திருசியம், பார்ப்பவன் பார்வை பார்க்கப்படும் பொருள், இப்போ இது எல்லாமே நம்ம வந்து பிரிஞ்சு நின்று பார்க்குறக்கும் இந்த விவேகம் தான் நமக்கு வந்து கை கொடுக்குது. அப்போ இந்த விவேகம் வந்து எங்கேருந்து வந்தது? நம்ம குருக்கிட்ட வாங்கின சப்த ஞானம் நான் ஏன் புத்தியில் வாங்கி, அது என்னோட புத்தி தமஸ் ரச புத்தியை கடந்து நான் வந்து சத்துவ புத்திக்குள்ளே போய் நான் அதை விசாரம் பண்ணுறேன். நான் விசாரம் பண்ணி 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 விவேகத்தை வந்து என்ன பண்ணுறேன்? சுயமாக்கிக்கிறீங்க. ஆமாம். இப்போது நீங்கள் சொன்னீங்க விவேகி அவிவேகி. இப்போ விவேகி என்ன பண்ணுறான்? இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். நான் என்னோடய திறமையை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. இப்போது ஞானி என்ன பண்ணுறான்? மண்ணை வந்து அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? மண்ணை தங்கமாக பார்க்குறான். ஞானி வந்து மண்ணை வந்து தங்கத்தை மண்ணாக பார்க்குறான். அஞ்ஞானி தங்கத்தை என்ன பண்ணுறான்? மண்ணு தங்கம் நம்ம வந்து மண் பானைன்னு பேச இல்லை, அது வந்து உதாரணம் கொடுக்குறதுக்கு விவேகத்தில் அறிவில் வந்து ஞானி வந்து தங்கத்தை வந்து மண்ணாக பார்க்குறான். ஸோ ஏன் மண்ணாக பார்க்குறான்? அது மண்ணிலேருந்து வந்தது, அது எதுக்குமே ஓவப்படாது, அதில் சைத்தன்யம் இல்லை, அது உயிர் பொருள் இல்லை, அது உயிர் பொருள் இல்லை, அது ஜடம் அப்படிங்கிறான் ஞானி. அஞ்ஞானி தங்கம் அப்படிங்கிறான். ஐயோ எத்தனை பவுனு எத்தனை கோடி அறியாமல். அப்போ இது அவிவேகி. இந்த அறிவு நமக்கு இங்கே வந்தது, அதுவும் சப்த பிரமாண்ட விவேகத்துலேருந்து தான் வந்தது இல்லைங்களா? சரி, இப்போது இவ்வளோ புத்தியில் நம்ம பேசுகிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ இந்த ஞானத்தினால நமக்கு கிடைச்சது அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு. ஆனால் இப்போது என் கண்ணு முன்னாடி ஜெகத்து தெரியுது, ஜெகத்தில் பிரம்மம் மறைஞ்சிருக்கு. ஜெகத்தில் பிரம்மம் மறைஞ்சிருக்கு எனக்கு தெரியல, இந்த ஞானத்தினால தான் தெரியுது. இவ்வளோ நாளாக எனக்கு இந்த மாமிச கண்ணில் பார்க்குற மாமிச உலகம் தெரியுது, பரு உலகங்கள்லாம் தெரியுது, அண்ட கோடி தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே பிரம்மம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு இந்த சப்த பிரமாணத்துலேருந்து தெரியுது. அந்த சப்த பிரமாணத்தை நான் வந்து உள்ளே தயிரை கடைஞ்ச மாதிரி கடைஞ்சதுக்கு வந்து விவேகம் பிறந்ததுக்கப்புறம் தான் அது சத்தியம் அப்படின்னு புரியுது. எல்லாம் அதுவே. அது எப்படி எல்லாம் அதுவே? எல்லாம் அதுன்னா எப்படி? இதை அழிஞ்சு போயிருமே இந்த உடல், எப்படி அது வந்து பிரம்மன் சொல்ல முடியும்? இந்த உலகம் தோன்றி மறையில அது எப்படி பிரம்மன் நான் சொல்ல முடியும்? முடியாதே. சரி, நான் கேள்விக்கே வந்துடுறேன். அப்போது நான் இவ்வளோ அறிவை வாங்கிக்கிட்டேன், இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பிரம்மன் சத்தியமாக நம்புகிறேன். என் தோல் வரைக்கும் சைத்தன்யம் பாயுது, என் வாயில் பேசுகிறேன். நான் பேச உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேச எங்களுக்கு புரியுது, நான் கேட்குற கேள்வி உங்கள் புத்திக்கு புரியுது, நீங்கள் தலையாட்டுறது எனக்கு அனுபவமாகுது. இவ்வளோ அறிவு உள்ள நான், இந்த சின்ன நான், இவன் எவ்வளோ வேஷதாரியாக இருக்கிறான்? இவன் எப்படி வேஷதாரியாக இருக்கிறான்? நான் பிரம்மம், நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உலகம் அல்ல, நான் பிரம்மம். அதே மாதிரி அந்த பிரம்மம் தான் உலகமாக நிற்குது, அந்த பிரம்மம் தான் உள்ள உயிராக இருக்குது, அதான் ஆத்மாவாக இருக்குது, அதுதான் அந்த ஜட உடல் எடுத்திருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், பரிபூர்ண நிலையில் இருக்கேன். ஆனால் எனக்கு ஊசி ஊற்றும்போது ஐயோ அம்மாங்கிறனே, ஏன்? இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள்.
ஊசி குத்தும் போது ஐயோமாங்கிறது ஒரு அனுபவம் இல்லைங்களா? வலிக்காது. ஊசி குத்தும் போது வலிக்கிறது எங்கே நடக்குது? உடலில் நடக்குது. உடலில் நடக்குது இல்லைங்களா? அனுபவம் தானே, அனுபவம் தானே. அனுபவம் எங்கே ஏற்படுது? உடல்லையும் அதை அறியக்கூடிய மனதிலையும் ஏற்படுது. இந்த மனம்ங்கிறது ஒரு ஜட பொருள்னு உங்களுக்கு தெரியும். அது செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? அந்த காரணம் இருக்கு இல்லைங்களா? அது செயல்படுறதுக்கு காரணம் அதான் ஜட பொருள் இல்லையா? அதுக்கு வந்து அறிவும் உணர்வும் கொடுத்தது யாரு? அந்த பிரம்ம. கரெக்டு. இப்போ அறிவு உணர்வு உடையவர் நீங்களா அல்லது ஜட பொருள் நீங்களா? அறிவு உடையவர் தான் நான். அது நீங்கள் பிரம்மம், நான் சைதன்யம்னு நான் சொல்கிறேன். ஆமாம், நான் அவன் கூட இல்லையா, இப்போ இவன் கூட இருக்கேன். இதுக்கு வெளியே இவன் கூட இருக்கிறேங்கிறத விட இது விகாரம் தானே. ஆமாம், புரிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஆமாம், இங்கே இந்த விகாரம் இது வந்து ஞானிங்கிறப்பட்டவன் யார்? மண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான், பானைங்கிற விகாரத்தையும் தெரிஞ்சு ரெண்டுத்தையும் கையாளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் ஞானி. அப்படி தானே சொன்னேன் நான். தங்கம் பிச்சைக்கும் தூக்கி போட்டு போயிட மாட்டோம். ஒரு செயின் அறுந்து போச்சுன்னு தூக்கி போட்டு போயிட மாட்டோம். நம்ம அதுக்காக ஞானி பாட்டவன் என்ன பண்ணோம், கவலைப்பட மாட்டான். இது தங்கம் தான், கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா தங்கத்துக்குரிய காசு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சவன். அந்த ஷேப்புக்கும் அந்த ஆபரணத்தினுடைய அந்த ஒரு ஆன்டிக் அப்படின்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவைவிகம். நான் சொல்கிறது புரிஞ்சு. நம்ம வந்து களிமண்ணையும் தெரிந்தவர்கள், பானையும் தெரிந்தவர்கள். பானத்தில் இருக்கக்கூடிய விகாரத்தையும் தெரிஞ்சவங்க. என்னால் களிமண்ணையும் ஹேண்டில் பண்ண முடியும், பானையும் ஹேண்டில் பண்ண முடியும். நான் பானையை ஹேண்டில் பண்ணும்போதே இது என்னது களிமண்ணால் தான் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கிற ஞானி. நான் அதுக்காக பானையை ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? கிடையாது. கிடையாது இல்லைங்களா? இதுதான் ஞானிக்கும். ஏன்னா பானை இருக்குது, ஃபீல்டில் உடம்பு இருக்குது. எப்படி இருக்குது? இருக்குது. அங்கே இருக்கிறது என்ன? அங்கே இருக்கிறது என்ன? அங்கே இருக்கிறது வந்து ஜடம் தான். அது தெரிஞ்சுட்டா போதும். நீங்கள் வந்து பானை இருக்குன்னு இல்லை, அந்த அறிவு நிற்கிறதுக்கு தான் நிற்கிறது. பானைங்கிறது தோன்றி மறையக்கூடியதுங்கிறது நமக்கு தெரியுது, அவ்வளோதான். நம்ம அது மட்டும் புரிஞ்சுட்டா இதுதான் இருக்குங்களா சார்? அதுதான் நம்ம விவேகங்கிறதுல நம்ம பெற்றுக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டு கலவையும் தெரிஞ்சிருக்கிறவன் தான் ஞானி. அது ரெண்டுத்தையும் கையாளக்கூடியவன் தான் ஞானி. அதுதான் விவேகிக்கும். மூச்சுத்தன்மை வருது. இதில் எந்த அளவுக்கு மூச்சுத்தன்மை வருது? தீவிரம், தீவிரதாரம், அதி தீவிரதாரம். ஆமாம், நம்ம குருக்கிட்ட பெற்ற ஞானத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக மனனம் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை நிதித்தியாசனம் பண்ணுறோம், சிரவணங்கிறது கவனித்து கேட்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரமாக பண்ணுறோங்கிறது வந்து நம்மக்கிட்ட முமுட்சுத்துவம் இருந்தால் தான் வரும். விடுதலை பெறணுங்கிற இந்த ஆர்வம் அதி தீவிரம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சிரத்தையே வரும். குரு சொல்கிறத வந்து கேட்கணுங்கிறது எப்போ வரும்? முமுட்சுத்துவம் இருந்தால் தான் வரும் இல்லைங்களா? அப்போ முமுட்சுத்துவங்கிறது முக்தும் இச்சித்துவம்னு சொல்கிறாங்க. முக்தியை விரும்பக்கூடிய ஒருவன் தான் முமுட்சு. அதுக்கு பேர் முமுட்சுத்துவம் இல்லைங்களா? அப்போது எனக்கு விடுதலை வேணும்னு விரும்பக்கூடிய ஒருவன் தான், நீ நோய் இருக்குது நோயை தீர்த்துக்கணும்னு விரும்புகிறவன் தான் டாக்டர்கிட்ட போய் அவர் கொடுக்குற மருந்து ரெகுலராக சாப்பிடுவான். அதுபோல் எனக்கு இந்த சம்சார உபத்துலேருந்து விடுதலை அடையணுங்கிற ஒரு அதி தீவிர நோக்கம் இருக்கிறதுனால குருவை அடைஞ்சு சபத்து பிரமாணம் மூலமா விவேகத்தை பெற்றுக்கிட்டாலும் மறுபடியும் எனக்கு என்ன தேவைப்படுது? அந்த முமுட்சுத்துவத்தினால வைராக்கியம் கொண்டு நான் என்ன பண்ணுறேன், மற்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இதுக்குன்னு நேரம் கொடுத்து மனனம் நிதித்தியாசனம் பண்ணி ஞானத்தை நிஷ்டையாக்குறேன். என்னுடைய வாழ்க்கை முறைக்கு நான் கொண்டு வரணும். இது ஒரு நாளில் நடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. டேக்ஸ் டைம். இல்லை, ஞானங்கிறது நம்ம புத்தியில் வந்துடுச்சு, மனதை பழக்கி நம்ம வாழ்க்கை முறைக்கும் கொண்டு வர வேண்டியிருக்கு. நான் வெறும் வாயால் மட்டும் பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா நான் ஒரு பிரச்சாரகர் தான் இல்லைங்களா? அப்போ குருமார்கள்ங்கிறவங்க நம்ம எப்படி சொல்கிறோம்? அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. பெற்ற ஞானத்தை தன்னுடைய அறிவில் வந்து நிலைப்படுத்தி வாழ்க்கை முறையிலே காட்டுறாங்க அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இல்லைங்களா? அப்போ அந்த சீடனும் என்ன பண்ணுவான்? அதை பார்த்து அது மாதிரி காப்பி பண்ணுவோம். அதுதான் நம்ம அந்த நிலைக்கு போகணுங்கிறத என்னுடைய ஆசைங்கிறத நான் கடைசியாக நம்ம வந்து வெறும் அறிவு மட்டும் பெறாமல் அதை முறையாக நம்ம அவங்க சொல்லி கொடுத்த வழியில் போய் நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடித்து முழுமையான விடுதலையில் வாழணும். அதுதான் நம்முடைய இச்சை. நான் என்ன இல்லை, நான் இதுக்கு நான் ஒரு சொல்கிறேன். எனக்கு அவர் தெளிவாக பேசினார், நான் தெளிவாக எனக்கு தெளிவாக தான் கேட்டேன். இதுதான் தெளிவாக சொல்றதுனால தான் நான் கேட்டேன். இதான் நான் ஒன்று சொல்கிறேன். நான் இருக்கேன், என்னோடய உடல் இருக்குது புரியுங்களா?
இந்த உடலுக்கு வந்து உடல் வந்து என்னோட உடல் மேலே ஒரு ஊசியை குத்துறாங்க. என்னோடய உடல் மேலே குத்துறாங்க. நான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகுறதில்ல. இந்த உடலுக்கு வந்து அது வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா அதில் உணர்வு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எனக்கு உணர்ச்சி காட்டுது. என் மேலே ஒன்றும் ஊசி குத்த கிடையாது, என்ன உடல் மேலே குத்துறாங்க. அது வந்து அது வலி இருந்தால் தான் அது தன்னைத்தானே காத்துக்க முடியும். அதுக்கு வந்து அது தேவை தான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுங்களா? மனசில் ஏற்றுக்காம உடலில் குத்துறாங்க. உணர்வு வந்து உணர்வு உணர்வுக்கு வந்து வலி கிடையாது. உணர்வு வந்து அச்சலம். அதான் உணர்ச்சி வந்து சலனம். அப்போது நான் உணர்ச்சி, நான் வந்து ஜீவன் வந்து ஆங்காரி உணர்ச்சியோடு தான் இருக்கிறேன். சரிங்களா? இவன் என்ன அந்த உணர்வு நிலை எட்டலை. அதனால தான் அந்த நிலைக்கு நான் போகாமல் இருந்துட்டு இருக்கிறேன் இன்னும். ஆனால் தெரியுது நான் வந்து அச்சலம், அசையாத பொருள், எனக்கு வழி கிடையாது, இந்த ஆங்காரி தான் வழின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அந்த இடத்த ரீச் பண்ணல. ரீச் பண்ணாதனால இத்தனை கேள்வி கண்டிப்பாக வலிக்கத்தான் செய்யும். ஆமாம், வலிக்க தான் செய்யும். பட் இந்த வழியை உணர்றவன் தான், அதுதான் அப்போ சொன்னேன், வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தம் பிறந்த இடம்னு சொன்னது காரணமே அதுதான். காரணம் என்னன்னா, இங்கே வந்து என்ன வழி, என்ன குரோதம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து கடந்தவன் தான் வந்து வேதாந்தத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு ஆதிசங்கர் தான் சொல்கிறேன். அப்படி வேட்கை ஒளிந்த இடம், அதான் ஆசை சுத்தமாக அறவே வந்து உணர்வு. அப்போ இல்லை, அதோட கிளைகள் தான் சார். ஆசையினுடைய கிளை தான் வந்து வேட்கைங்கிறது. தேடி போகிறது. வேட்கைங்கிறது வந்து தீராத ஆசை, உளுந்து விட்டு எறிகிற ஆசை. அக்னியில் யாகுண்டத்தில் ஊற்றுற என்ன ஊற்ற அது மேலே போயிட்டு வேறு அனுபவம் வேறு தானே. ஆமாம், அதனால அதை மையமாக வச்சு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுங்க சார். அந்த புத்தி நானல்ல, அது வரைக்கும் புரிஞ்சுதுங்க. பிரக்ஞானம் பிரம்மம், அதுக்கு வந்து அகங்காரங்கிறது வந்து ஒரு பொய் உணர்வு. நான்கிறது வந்து பிரம்மம். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியலங்கிறது வந்து என்னுடைய அறியாமை தானே. அந்த அறியாமை தாண்டி நான்ங்கிறத நான் வேறொன்றை சுமத்தி பார்க்குறேன். அப்படி சுமத்தி பார்க்கும்போது என்ன பண்ணுது, தான் இமிடியேட்டாக அறியக்கூடிய பொருள் அந்த அகங்காரம், அகங்கிறது அறியும் போது பக்கத்தில் இருக்கிறது புத்தி, மனம், இந்த உடம்பு தானே. அதையே நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். தான் யாருன்னு தெரியல, அறிய முற்படும்போது இங்கே வந்து தோன்றியிருக்கக்கூடிய இந்த விகாரங்களாகிய புத்தி, மனம், இந்த உடலை நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். எப்படி தவறான அறிவு தானே அது. அந்த அகங்காரங்கிறது அதுதான். அகங்கிறது சத்தியம். ஆனால் அகங்காரங்கிறது அகத்திலேயே தோன்றியிருக்கக்கூடிய ஒரு பொய் உணர்வு. இதை எப்போ நீங்க முடியும்? அறிவு வந்துடுச்சுன்னா அகங்காரங்கிறது என்னது? அப்போ காரம் நீங்கிடுச்சுன்னா அகம் தானே மீதி இருக்குது. அப்போ அந்த அகங்கிறது நான் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோ. அகங்காரங்கிறது ஒரு பொய் உணர்வு அப்படின்னு உபாதி உணர்வுன்னு சொல்லுவாங்க. அகங்காரம், ஜீவன், சித்தாபாசன், இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். ஆமாம். அந்த தொகுப்பு மட்டும் நான் எனது வேறு பெயர்கள் தான். ஆமாம். இப்படி நான் எனது உள்ள வந்து உருமாறிட்டே இருக்கிறவன் தான் அகங்காரி. எப்படி தான்? கரெக்டுங்களா? 100%.